வைரல் ரிலீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த எஃபெக்ட்டை எப்படி நீங்க Capcutல ஈஸியா மேக் பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா Capcutல போயிட்டு உங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்லோட் பண்ண வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டூப்ளிகேட் பண்ண வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் கொடுத்திருப்பாங்க. அந்த கட் அவுட் டூல் மேல கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Capcut ஆட்டோமேட்டிக்கா உங்க கேரக்டரை வந்து கட் அவுட் பண்ணிரும். சப்போஸ் அப்படி சரியா கட் அவுட் ஆகல அப்படின்னா பக்கத்துலயே கஸ்டமைஸ்டு கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கேரக்டர் மேல டிரா பண்ணி கட் அவுட் பண்ணிக்கலாம். கட் அவுட் பண்ணிட்டு டிக் ஐகான் கொடுத்ததையுமே இப்போ அந்த கட் அவுட் பண்ண வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோவை ஓவர்லே கொண்டு வந்துருங்க. ஓவர்லே கொண்டு வந்ததையுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை மெயின் வீடியோக்கு கீழே இருக்கிற மாதிரி லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த மெயின் வீடியோ இருக்கு இல்லையா கட் அவுட் பண்ணாதது அந்த வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் கொடுத்திருப்பாங்க. அந்த டூல் மேல கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை பாத்தீங்கன்னா -50 அல்லது 60 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க டிக் ஐகான் கொடுத்துட்டு இப்போ கீழே எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல வீடியோ எஃபெக்ட்டுக்குள்ள போயிட்டு லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில ஃபிளாஷ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுடைய வீடியோ லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டக்கரான எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி வைரல் ரிலீஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க எடிட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சாரதி, உங்கள் SarathyTechDR. பாய்.